நான் தான் உங்களோட ஏவி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எஜுகேஷனல் படிப்பு ஒரு ஏணி மாதிரி. அது எல்லா குழந்தைகளுக்குமே, முக்கியமாக இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணி மாதிரி. ஏன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அந்த ஒரு படிப்பு இருந்தால் தான் அவங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற முடியும். ஸோ இதுக்காக தான் ஒரு படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஏணி அப்படின்றது சொல்கிறாங்க வாழ்க்கையில். இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பசங்க இந்த ஒரு ஏணி இன்னைக்கு வரைக்கும் எட்டாத ஒரு ஏணியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், சின்ன வயசுலேயே தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து போகிறதா இருக்கட்டும், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க? எஜுகேஷனல் ட்ராப் தான். ஆமாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே ஒரு எஜுகேஷனல் ட்ராப்புக்குள்ளே நம்ம சிக்கி இருக்கோம். அந்த எஜுகேஷனல் ட்ராப்புக்குள்ளே சிக்கினதுனால இன்னைக்கு ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த படிப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏணி எட்டாத ஏணியாக மாறி இருக்கு. இது ஏன் அப்படின்றது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற பல கேள்விகளுக்கான ஒரு பதிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த தமிழ்நாட்டில் செயல்படுற இந்த ஒரு எஜுகேஷனல் ட்ராப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஸோ நீங்கள் ரெடினா மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கிங்க. ஸோ வாங்க, தமிழ்நாட்டில் இந்த ஒரு எஜுகேஷனல் ட்ராப்ல சிக்கி இருக்கிற பேரண்ட்ஸோட நிலைமை என்னவா இருக்கு, இந்த ஒரு நிலைமையில இருந்து பேரண்ட்ஸ் வெளியில வரதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புது சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. பட் அந்த சட்டம் சில பிரைவேட் இன்ஸ்டிடியூட்னால அந்த சட்டத்திலிருந்து வெளியே தப்பிச்சு இன்னும் அதிக அளவில் ஃபீஸாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சில பிரைவேட் ஸ்கூல்ஸுமே சரி, பிரைவேட் காலேஜுமே சரி. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, என்ன விஷயம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, ஒரு 2வது படிக்கிற ஒரு பையனோட ஃபீஸ் தமிழ்நாட்டில் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 35,000 40,000. இது 2 லட்ச ரூபாய் வரைக்கும் போது, டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் சேர்க்கப்படுற ஒரு ஸ்கூலை பொறுத்துன்னு வச்சுங்க. ஆனால் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒரு 2வது படிக்கிற பையனுக்கு 35,000 40,000 அப்படின்றது வருது. இந்த ஃபீஸை தாண்டி இன்னும் சில ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்போர்ட்ஸ் டேக்காக, ஆனுவல் டேக்காக, எக்ஸிபிஷனுக்காக, டூர் போகிறதுக்காக, அதுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயங்களுக்காக வருஷத்தில் அப்பப்போ வந்துட்டு சில அமௌண்ட்ஸை வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அந்த ஒரு கணக்கு போட்டால் கூட ஒரு 5,000 10,000 வரைக்கும் வருஷத்துக்கு வந்துடுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு 40,000 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு 2வது படிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸாக இருக்குது. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் 2 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது மற்ற ஸ்கூல்லலாம். பட் நம்ம இனிஷியலில் மட்டும் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 60 65% கொண்ட ஆண்கள் வந்துட்டு இன்னமும் 30,000 35,000 தான் சேலரியை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வாங்குற அந்த சேலரியை விடவே அவங்க குழந்தைகள் படிக்கிற 2வது கிளாஸுக்கு 45,000 50,000 அப்படின்றது வருதுன்னா, இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனையே மிடில் கிளாஸ் மக்களுக்கு. இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கலாம், காசு இல்லைனா எதுக்காக பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறீங்க? அதுக்கு தான் செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது, அங்கே நீங்கள் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த கேள்வி உங்களுக்குள்ள வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலை நீங்கள் இன்டைரக்டாக என்கரேஜ் பண்ணுறீங்கன்றது அர்த்தம். இந்த பிரைவேட் ஸ்கூல் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறதுக்கு நீங்களும் ஒரு இன்டைரக்டான ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். இங்க இருந்து தான் ஒரு பணம் வச்சிருக்கிறவனும் பணம் இல்லாமல் இருக்கிறவனுக்கும் ஒரு கேப் அப்படின்றது பெருசாக உருவாகிற ஒரு தருணம். பணம் இருக்கிறவன் 2 லட்ச ரூபாய் கொடுத்து கூட 2வது கிளாஸை படிக்க வைக்கிறதுக்காக ரெடியாக இருக்கான். பணம் இல்லாதவன் 2வது கிளாஸ் 40,000 50,000 படிக்க வைக்கிறதுக்கே திணறிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட சேலரியை விடவே அவன் குழந்தை படிக்கிற ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே தான் நமக்கு ஸ்டேட்டஸ் பிரச்சனை அப்படின்றது அந்த ஒரு பணம் இல்லாதவனுக்கு ஒரு ட்ரிகர் ஆகுது. ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே நல்ல ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம குழந்தையுமே நல்ல ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் பிரச்சனை அவனுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இதனால நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளோட குழந்தைய நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக அவனோட சேலரியை விடவே அதிகமாக அந்த ஸ்கூல் ஃபீஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ராப்புக்குள்ளே சிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஸ்கூல் அடுத்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் ஸ்கூலோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப பெரிய ஒரு நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்துட்டு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மிட் டே மீல்ஸ் அப்படின்றது, சத்துணவு அப்படின்ற ஒரு விஷயமும், யூனிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்த ஒரு ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்பவே ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பட் நல்ல ஒரு குவாலிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொடுத்தாலும் பட் இன்னைக்கு ஏகப்பட்ட பேரண்ட்ஸோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் அது வேற, பிரைவேட் ஸ்கூல் அது வேற அப்படின்றது தான் பார்க்குறாங்க. சரி, பேரண்ட்ஸ் என்ன தான் பிரைவேட் ஸ்கூலில் அப்படி பார்க்குறாங்க அப்படின்றப்போ பார்க்கும்போது டீச்சிங் குவாலிட்டி, ஃப்ளூயண்ட்டாக குழந்தைகள் இங்கிலீஷ் பேசுகிறது. ஏன்னா நம்மளோட குழந்தை இங்கிலீஷ் பேசினா நமக்கு பெருமை இல்லையா? ஸோ அப்போ அது பிரைவேட் ஸ்கூலில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்காகவே குழந்தைகளை வந்துட்டாங்க சேர்க்குறாங்க. நாளைக்கு அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்போஷர், அது தாண்டி வந்துட்டு அந்தந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ஸ்கூலை பற்றி சொல்கிற விஷயங்கள். நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் எங்ககிட்ட இருக்குது, அப்புறமா ஏசி ரூம்ஸில் உங்கள் குழந்தைகளை படிக்க வைப்போம், அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஓனாக வந்துட்டு ஸ்கூல் பஸ்ஸஸ் இருக்கும், உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பிக்கப் பண்ணி உங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டு சேஃபாக இறக்கி விட்டுருவோம். ஸோ சேஃப்டியாக இருப்பாங்க உங்கள் குழந்தைகள். அதுக்கப்புறமா ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. எங்ககிட்ட இன்டர்நேஷனல் கிரேட் அளவுக்கு நாங்கள் உங்கள் குழந்தைய படிக்க வைப்போம், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆஃபர்ஸை முன்னாடி வைப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக அவங்க வந்துட்டு அவங்க சொல்கிற ஒரு ரேட்டை சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேட் இந்த ஒரு
ஒரு ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது சரி காசு அதிகமாக இருந்தாலும் இங்கே படித்த நம்மளோட குழந்தைகளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ன்றது நிறைய பேரண்ட்ஸ் நம்புறாங்க. இதனால பிரைவேட் ஸ்கூலுக்குமே நிறைய பேரண்ட்ஸ் தேடி போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இதுதான் இப்படி ஒரு நிலைமையாக இருக்குது. இந்த ஒரு நிலைமை இருக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் தான். அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்றது நினைக்கிறது எந்த தப்புமே இல்லை. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது 2009 ஒரு ஆக்டை வந்துட்டு கொண்டு வராங்க இந்த எஜுகேஷனலுக்குள்ள. என்ன அப்படின்றப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு டைப் ஆஃப் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரணும். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூலுமே ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரணும். ஒரு ஸ்கூல்ல 2வது படிக்கிறவனுக்கு 40,000 அப்படின்றப்போ இன்னொரு ஸ்கூல்ல 2வது படிக்கிறவன் 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு குழப்பத்துக்கு நடுவில் வந்துட்டு எல்லா ஃபீஸுமே ஒரே லெவலில் ஒரே ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் 2009 ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சிக்கு பேர் தான் த ஆக்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீஸ் அப்படின்றது ஒரு ஆக்ட். இந்த ஒரு ஆக்ட் 2009 போடப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஃபீஸோட கமிட்டியோட ஹெட் யார் தெரியுமா? ஒரு ஃபார்மர் ஜட்ஜ் இருந்தார். இந்த ஒரு ஜட்ஜுக்கு கீழே நிறைய ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்தது. இதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே வந்துட்டு இந்த கமிட்டிக்கு கீழே செயல்படும். இந்த கமிட்டி சொல்ற இந்த ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் இவ்வளவு ஃபீஸ் அப்படின்றது வந்துட்டு நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் சாதாரண 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையனுமே ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், நல்ல ஒரு தரம் வாய்ந்த ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும் பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா விதமான சமமான ஒரு படிப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முயற்சி 2009 எடுக்கப்பட்டது. பட் இது ஒரு சட்டமா ஆக்டாவுமே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 2016 வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா சிபிஎஸ்இ அண்ட் ஐசிஎஸ்இ இந்த 2 இன்ஸ்டிடியூட்ல பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு இன்டம் ஆர்டரா வாங்கி இதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ இந்த இன்டம் ஆர்டர் வாங்கினதுக்கு இவங்க எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா முன்ன விடவே 2016 அப்புறமா இன்னும் ஸ்கூல் ஃபீஸஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படின்றது ஒன்று வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியாக ஃபீஸஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபீஸஸ் முன்ன விடவே இந்த ஒரு சட்டம் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதிகமாக வாங்குறாங்கன்னா அப்போ இந்த ஒரு 2009 போடப்பட்ட சட்டத்துக்கு என்ன மரியாதை, இந்த கமிட்டி இருக்கிறதுக்கு என்ன பிரோஜனம் அப்படின்றது இன்னும் வரைக்கும் தெரியல. பட் இன்னமும் இந்த ஒரு சட்டம் அப்படின்றது இருக்கு. பட் இப்போ இது சுப்ரீம் கோர்ட்டோட இன்டென்ட் ஆர்டர் அப்படின்றது ஒன்று வாங்கினதுனால இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு முயற்சி எடுத்தாங்க. எல்லா ஸ்கூல் ஃபீஸுமே பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸுமே ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஒரு ஸ்டாண்டர்ட் 2வது ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 35,000 ரூபாய், எல்லா பிரைவேட் ஸ்கூலுமே 35,000 ரூபாய் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான் அப்படின்றது ஒரு முயற்சி எடுத்தாலுமே இது கை கூடவே இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல சரி பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே எதுக்காக இவ்வளோ ஃபீஸை வாங்குறாங்கன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கேட்டோம் அப்படின்றப்போ எங்க நம்மளோட குழந்தையோட படிப்பு கெட்டு போயிடுமா, நம்ம குழந்தைய எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க சொல்லி இன்னைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட கோபத்தை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சைலண்டா இருக்காங்க. ஆனா இந்த ஒரு சைலண்ட் தான் இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்குலாம் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. சரி, இதுவும் மீறி ஒரு தட்டி கேட்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு ஃபீஸை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, இது தப்பு அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் பேசினா கூட அதுக்கு உடனே சைலண்டாக அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட குழந்தையோட டிசியை எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க. உங்களால் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கேயாவது போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிடுங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுருங்க, இங்கே இதுதான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே இந்த பிரைவேட் ஸ்கூலை வந்துட்டு எதிர்க்கிறதுக்கு பயப்படுற ஒரு காரணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. நம்மளால தான் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு தைரியமா கேட்க முடியல. ஆனா நம்ம கட்டுற இவ்வளோ ஃபீஸுக்கு வந்துட்டு நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம பெத்த குழந்தைங்க மேலேயே நம்ம ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறோம். அப்பா இவ்வளோ ஃபீஸை கட்டி உன்னை படிக்க வைக்கிறாரு, நீ நல்லா படிக்கணும், நல்லா ரேங்க் எடுக்கணும்னு சொல்லி நீங்க உங்களோட குழந்தைகள் மேலேயே ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறீங்க ஸ்கூல் மேல இருக்கிற கோபத்துல. ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட வீடுகளை இதுதான் ஒரு நிலைமையா இருக்கு. சரி, தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே இந்த எஜுகேஷன் ட்ராப்லேருந்து எப்படி தான் வெளியில வருது அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கேட்டிங்கன்னா நான் ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். அதில் முதல் விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஈக்குவல் டு பிரைவேட் ஸ்கூல். ஸோ பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எக்ஸ்போஷராக இருக்கட்டும், டீச்சிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே அமைக்கப்படணும். கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே பிரைவேட் ஸ்கூலில் குழந்தைகள் எப்படி போகிறாங்க, டிப் டாப்பாக இன் பண்ணி டை கட்டிட்டு அதுக்கப்புறமா ஷூ எல்லாத்தையுமே போட்டுட்டு எப்படி பக்காவாக போகிறாங்க, அதே போல் ஒரு விஷயங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் பிரைவேட் ஸ்கூலோட நீட் குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைவேட் ஸ்கூலோட ஃபீஸுமே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதில் ஒரு விஷயம் மிகப்பெரிய
மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, முதல்ல பேரண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையுமே தைரியமுமே வரணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னப்போ, நான் முன்ன சொன்ன மாதிரி 2009 போடப்பட்ட இந்த ஃபீஸ் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, புது சட்டம், அந்த ஒரு சட்டத்தை ஒரு சீரியஸாக எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் எடுக்கணும். இந்த ஒரு ஃபீஸ் ரெகுலேஷன்ஸை எல்லா ஸ்கூல்லையுமே ஒரே ஃபீஸ் தான் வரணும் அப்படின்ற ஒரு ரெகுலேஷன்ஸ் அவங்க ஸ்ட்ராங்காக கையில் எடுத்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் இங்கே எல்லா பிரைவேட் ஸ்கூலோட ஃபீஸுமே குறைக்கப்படலாம். ஸோ எல்லா பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையுமே ஒரே ஃபீஸ் வந்துருச்சு அப்படின்றப்போ இங்கே ஏகப்பட்ட குழந்தைகள் அவங்க நினைச்ச படிப்பை படிக்க முடியும். அவங்களோட பேரண்ட்ஸுமே தைரியமாக பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்க முடியும். ஸோ இந்த ஒரு ரெகுலேஷனை சீரியஸாக நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்தால் இந்த ஒரு விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ, இன்கேஸ் இந்த ரெகுலேஷன் அவங்க கொண்டு வந்து அதுக்கப்புறமா இன்னும் சில பிரைவேட் ஸ்கூல் வந்துட்டு இந்த ரெகுலேஷனுமே தாண்டி செயல்படுறாங்க அப்படின்றப்போ சிவியரா கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த ஸ்கூலுக்கு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். ஸோ இதனால மற்ற பிரைவேட் ஸ்கூல் ஆட்டோமேட்டிக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கவர்மெண்ட் கையில் எடுத்தால் மட்டும்தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்காத இந்த படிப்பு அவங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் எல்லா நினைச்ச படிப்புமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு ஒரு முன் உதாரணமாக இருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. பட் அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னா முதல்ல இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இனிஷியேட் எடுத்துட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் அதுக்கான ஒரு சப்போர்ட் அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே கை கொண்டா மட்டும்தான் இந்த ஒரு மிராக்கல் அண்ட் மேஜிக் இந்த ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம்ல தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. எஜுகேஷனல் படிப்பு அப்படின்றது வந்துட்டு ஒரு பிறப்பு உரிமைங்க. அது வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் சிம்பலோ இல்லை ஸ்டேட்டஸ் ஆஃப் சொசைட்டியோலாம் கிடையவே கிடையாது. அதை தாண்டி நல்ல காசு வாங்குற ஸ்கூல் வந்துட்டு நல்ல ஸ்கூலும் கிடையாது, கம்மியாக காசு வாங்குற ஸ்கூல் கெட்ட ஸ்கூலும் வேஸ்ட் ஸ்கூலும் கிடையாது. படிப்பு எங்கேயுமே ஒன்று தான். பட் அதுக்கான ஒரு விஷயம் சரியாக இந்த சிஸ்டம் அமைச்சதுன்னா எல்லாராலுமே எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா படிப்புமே ஈஸியாக எல்லா குழந்தைங்களாலுமே படிக்க முடியுன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. பட் அப்படி ஒரு விஷயம் இந்த ஒரு தமிழ்நாட்டில் நடக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்குள்ளே இருக்கிற கேள்வியை தான் இந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். நீங்களும் நான் ஃபேஸ் பண்ணதை விடவே அதிக பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி இருக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸில் என்ன மாதிரி லூப்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்றப்ப பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்மளோட இந்த எஜுகேஷனல் ட்ராப்பை பற்றியான மொத்த டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் நிறைய விஷயங்களை சொசைட்டியில் நடக்கிறத நீங்கள் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.